ஆக்சுவலி நான் போட்ட வீடியோவில் லைட்டாக கட் ஆயிடுச்சு, மற்றபடி எதுவும் இல்லை. இந்த பத்திரகாளி செத்தாலும் பக் ஆயிட்டான். அப்புறம் பின்னாடி பார்த்தா கொஞ்சம் காமெடியாக இருக்குங்க. ஆனால் எத்தனை பேர் தாண்டா உயிரோடு இருப்பீங்க? நான் உங்களை வர வச்சதுக்கே சாகுறதாண்டா. சாது சரி விடுங்க. இப்போ ஒருத்தன் ஒரு கால் இல்லாமல் துடிச்சிட்டு இருக்கான். ஏன்டா வெறி கொண்டு துரத்துற? சாது ஆனால் நவரக்கூடாது தலை, இல்லைனா இதான் நடக்கும். என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட் ஒன்று, நான் அது ஆக்சுவலி வீடியோ முன்னாடியே சொல்லியிருக்கணும். சின்ன குழந்தைங்க யாரும் இந்த கேமை பார்க்க வேண்டாம். அதுவும் ஈவன் ரொம்ப குட்டி கிட்ஸ் தான். விடுங்க. பாருங்க, இங்கே ஒரு 3 பேரை போட்டு ஏன்டா இன்னுமே உயிரோடு தான் இருக்கீங்களாடா? எத்தனை வாட்டி தான்டா அவங்க சொல்ல? ஐயோ இருங்க, பிரேக். ஓகே வந்துருச்சு. ஆக்சுவலி இந்த கேமில் வந்து என்ன பிரச்சனைனா, ஆடு வந்து ஓவராக இருக்கும். ஏன்டா உனக்கு இந்த கொலவெறி? ஏன்டா பொறுமையாக குதிக்க மாட்டியாரா? இவனே செத்துருவான் போலங்க. ஆடா ஒன்னால தான்டா பிரச்சனை, பாதி பிரச்சனையே ஒன்னால தான். என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த பத்ரகாளி வர மாட்டான். எங்க பொனபாடி தூக்கிவிடு. அப்படியே எங்கள் மேலே தூக்கி போட்டு ஃப்ரீஸ் கொடுத்துடலாமா? அவ்வளோதான். நேரத்தை பண்ண. ஐயோ சூடு பார்ப்போம். ஐயோ ஏங்க ரொம்ப சிறுவா இருக்கு. ஓகே ஆஹா, என்னடா இந்த இடமே அனகலமாக இருக்குன்னு பார்க்குறீங்க. ஏங்க இவனா கையால் அடிச்ச சாவு மாட்டான். என்னடா வீசுற? கையால் அடிக்கவே தெரியாதா? ஏங்க இன்னும் ஒரு பிரச்சனை, இந்த ஆடு வந்துடக்கூடாதுங்க. உங்களுக்காக நான் ஓட்டி காமிக்கிறேன். ஆனால் இந்த ஆடு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆமாம் ஆக்சுவலி ஐயோ பிரேக், காஃபி பிரேக்குன்னு சொல்லிட்டு பிரேக் வந்தது. வெயிட். ஓகே ஆக்சுவலி உங்களுக்கு ஏன் எதுக்கு? போடா மாமனே. ஆக்சுவலி அவ்வளோதான். இப்போ நம்ம மேலே ஏறலான்னு பார்த்தா இருங்களேன், நம்மளே வந்து நான் இருக்காது உருப்படாது. ஆக்சுவலி என்னன்னு தெரியல, மைன்கிராஃப்டில் வர மாதிரிலாம் இருக்கு. சரி இப்போ நடுவில் வராதப்பா, கேமிங்ப்பா. நான் வேற கொதிச்சுக்கிட்டே இருக்கேன். வெயிட். ஏங்க இவன் கடு பேத்துறாங்க, ஒழுங்காக வைக்க மாட்டியாரா? மண்டையிடுச்சு தவறானா? ஏன்டா அப்படி கொடுமைப்படுத்துறீங்க? நித்ரா மாமனே, ஒன்னால தான்டா பாதி பிரச்சனை. அந்த பயம் இருக்கணும் உனக்கு மாமனே. வந்து ஏற்றிட்டு போகிறேன். அங்கே இருடா மாமனே. ஐயோ நம்ம சொல்லி முடிஞ்சது. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் போனோம். இப்போ வந்து பாஸ் அப்படின்னு இருக்கு, அதெல்லாம் போகலாம். ஸ்டேஜ் 1க்கு போகலாம். ஓகே.